சீக்கிரம் அவ வாழ்க்கையில நல்லது நடந்து அந்த கடவுள் கண்ணை திறந்து அவளுக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கணும்டி நெட்டு. ஒருத்த வந்து கண்ணாடியில அப்படி சொன்னப்ப அடுத்தடுத்த எனக்கு இத்தனை வருஷம் ஆகி போச்சு சிஸ்டர்னு சொல்லும் போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு நெட்டு. சீக்கிரமே அவங்க கையிலேயே ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ கையில கடந்து துள்ளணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்டதே வேண்டது. வேற என்ன பண்றது? சாமி கிட்ட கேட்டுக்கிறோம். நீ நெட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக கடவுள்கிட்ட வேண்டி கேடி சீக்கிரம் அவங்களுக்கும் வாழ்க்கையில நல்லது நடந்து அவங்க வீட்டுலயே இந்த குழந்தை சத்தம் கேட்கணும்னு. நீ பாக்குற மக்கள் யாராவது இப்படி மனசெல்லாம் அப்படி நினைச்சுக்கிட்டு கேட்கறக்கெல்லாம் அடிக்கடி கேட்கறதா இதோட விட்டு போடுவோம். வேணும்னு கேட்கற ஒரு கும்பல் எல்லாம் கோஷ்டியா சுத்திக்கிட்டு தான் தெரியுது. அவங்க மனசு வேணும்னே வேதப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்னு யதார்த்தமா கேட்கறவங்க இருக்கும். அதுவே வேணாமே. எனக்கு தெரிஞ்சவங்களே குழந்தை இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷன் பண்றது ஏன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு எப்படி வேதனைப்படுறா தெரியுமா? அந்த பெருசு இருக்குல்ல பெருசுல ஒரு ஃபங்க்ஷன் திருவிழா ஊர் திருவிழா எதுக்கும் வரவிடக்கூடாது. என்னாச்சு ஏதாச்சு எப்ப நல்ல செய்தி சொல்ல போறேன் அங்க பாக்கலையா இங்க பாக்கலையா அப்படி இப்படின்னு போட்டு அவள நம்ம நமக்கு ஏன்டா அந்த திருவிழாவுக்கு வந்தா ஏன்டா அதுக்கு வந்தோம்னு நோவு அடிச்சு போடுங்க. அதனால சொல்றேன் இதுக்கு மேலேயும் பேச வேணாம். அப்படி யார் கேட்டா நம்ம யதார்த்தமா கேட்கலாம். என்ன கேட்டேன் இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் உட்காந்து குழந்தை இருக்குன்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கு மேல பேச வேணாம். ஆண்டவ முடியத்துல சீக்கிரம் குழந்தை சீக்கிரம் கிடைக்கும் மட்டும் நம்ம வேண்டிக்கிறோம். என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நெட்டகுடி? ஏய் இங்க பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் ஊங்கற ஆங்கில ஃபீல் பண்றியா? சரி எல்லாம் சரியா போயிடும். நீ ஏன் நீ பேசாம இருக்க? என்னடி ஆச்சு? அடி ஆத்தி புள்ள அழுவுற உடம்ப போட்டு முறிக்கிட்டு இருக்கானே கையையும் காலையும். அவ சூடனிய வச்சு மேல அப்படியே தொடச்சு விட்டா தேவல. அந்த பாடு பச்சை புள்ளைய போட்டு அந்த பாதகத்தி அந்த பாடல படுத்துனா கையை இழுத்தா காலை இழுத்தா பச்சை புள்ளைனா பார்த்தா அந்த இழுவை இழுத்தாலே புள்ளைக்கு அதுவே பாதி மேல வலிக்குமே. நைட்டெல்லாம் தூங்காதே உடம்ப இப்பவே முறுக்கின்னு அழுகுறானே. ஆடியா வள்ளிக்குட்டி ஆடியா அந்த பயலுக்கு மேல தொடச்சு விடுவான். சூடானி இருந்தா போய் வாங்கிட்டு வாவே தொடச்சு விட்டு போடுறேன். மேலையில வலிக்க அழுதுகிட்டே இருக்கிறேன். என்ன கோட்டையை பிடிச்ச ஆள போறீங்களா? இப்படி பேசிக்கிட்டே வந்ததுல என்னமோ தலையில கைய வச்சுக்கிட்டே உட்கார்ந்து யோசனையில இருக்கானே. அடியே கேக்குதா? அடி வள்ளிக்குட்டி உன்னை தாண்டி சொல்றேன். சூடானி போய் வாங்கிட்டு வாடி. என்ன இவன் நானும் அப்படிதான் கத்திக்கிட்டே இருந்தேன். கிளவி இப்படி கூப்பிட்டு கத்தது காதுலே வாங்க மாட்டோம்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். அட வாங்க மச்சான் ஏங்க மச்சான் வெளியிலே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். இதுவா ஏன் இப்படி வந்து சும்மா உட்கார்ந்துருக்க முடியாதானே உள்ள? ஏங்க வெளியிலே போய் கிடக்குற வாங்க உட்காருக்கா கிளவி. அந்த சேர் இருந்தா மச்சானுக்கு எடுத்து போட்டு கிளவி நீ இங்கிட்டு வந்து உட்காருக்கா. எல்லாத்துக்கும் நம்ம வேண்டாதவளா ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாதவளா தெரியுறோமோ? இப்படி திட்டாங்களே. சரி எதுக்கு எல்லாரும் முன்னாடி அழுதுகிட்டு எப்படி எல்லாரும் ஏன் அழுகிறா எதுக்கு அழுகிறேன்னு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் மனசையும் நம்ம ஏன் கஷ்டப்படுத்தணும்? அவங்க யாருக்கும் உதவியாதான் இல்லை. உனத்துக்கு லாய்க்கு இல்லை. நம்ம வேலையை போய் அது பார்ப்போம். பத்தக்கா வந்துருச்சு இன்னி அது பார்த்துக்கிறோம். பிள்ளையும் உணர்வசாயம் பார்த்துக்கிறோம். நம்மளுக்கு என்ன நீங்க வேலை? என்ன கூட்டத்துக்கு தான் அவனே எதுவும் மாயமே திறக்காம உட்கார்ந்திருந்தேன். என்ன அப்புறம் இது துணுமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தா எங்கே மடிச்சு வைக்கிற? எங்க பேக்குங்கம்மா எங்க போய் தொலைற? நில்லடி எங்கடி போற? திருப்படி. இல்லடி நான் இருந்து என்ன பண்ண போறாங்க? இந்த பத்தக்கா இருக்குது, உங்க வீட்டு கிளவி இருக்குது, மாம்ஸ் இருக்காரு, சுருளி எல்லாரும் இருக்காங்கல்ல. நான் எதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு அதான் நான் போறேன். போறாளா? என்ன மாமியார் தான் என்ன சொல்லிட்டு தான் வந்தா? வீட்டு வளரசா கொண்டாந்து விட்டு விட்டு வீட்டுக்கு வருவான் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு தானே வந்தா. அதனால எங்க கூட கூட ஒரு வார்த்தை சொல்லாம பைய தூக்கிட்டு போற பழக்க யாரு நட்டு நில்ல. ஏய் எருமைக்கடா நில்லு. ஏய் திரும்பு. அதென்ன பேச்சுக்கு பதிலுக்கு நான் அங்கடே திரும்பிட்டு முகத்தை திருப்பாம சொல்றது என்ன பழக்க? மூஞ்சி எங்க திருப்பு. போனா விட வேண்டியதானே? அது என்ன நில்லு வைன்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறியா? அவங்க வேலையை பாருங்க. நான் போகணும் அவ்வளவுதான். ஐயா என்ன மாமா உங்களுக்கு அச்சு திடுதுப்புன்னு ஏன் ஒரு மாதிரியா குரல் நடுக்கமா சொல்றா? அட நில்லுபடி பை கை மேல தூக்கிட்டு ஒண்ணும் சொல்லாம கொள்ளாம போனா நாங்க என்னதான் நினைக்கிறது? திடீர்னு போற வைக்கிறோம்னு. அட நில்லுடி. அதானே நல்லா தானே இருந்தா. அதுக்குள்ள என்ன அவளுக்கு போயிட்டேல அடியே போராடி. அடி போராடி. போயிட்டாளா? அடி வாங்க மாமா என்ன ஏதுன்னு கேப்போம். ஒரு மாதிரியா இருக்கற என்னன்னு தெரியலையே. அத்தை ஐத்தையோ இந்த புள்ள எப்படிங்க? புள்ளைக்கு என்ன துணில கசங்கன மாதிரி ஒரு மாதிரியா இருக்குது.
புள்ள மூஞ்சியே சரியில்லை, புள்ள ஏதோ கலையே இல்லாம ஒரு மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. என்ன தெரியல, நான் ஒண்ணுமே அவளை சொல்லலையே. அக்கா நீ எதுவும் அவளை பேசுறத பண்ற? நீ பேசினாலும் அவ ஒண்ணும் எடுத்துக்க மாட்டாளே. ஏ கிழவி, நீ ஏதாவது அவளை சொன்னியா கிழவி? ஏதாவது பேசுனியா, திட்டினியா? ஐயா சின்னமா என்ன சொல்ல போறாங்க? அந்த புள்ள போயிடுச்சு என்னன்னு கேட்காம இங்க நீ திட்டியா நான் திட்டியான்னு அதுக்கெல்லாம் நம்ம என்ன கோச்சிட்டு போற பிள்ளையா சும்மா பேசுறதுக்கெல்லாம் வாங்க பாப்போம் என்னன்னு. நம்ம அவசரத்துக்கு ஆட்டோ கூட வந்து தொலையாதே. ஒரு ஆட்டோவுமே காணாமே, சும்மா சும்மா அங்கனையே நிக்கும். ஏன் ஒரு ஆட்டோவையும் காணா? ஏன் நெட்டு என்னாச்சு நெட்டு உனக்கு? ஏன் பையன் கைமா அப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏன் அழுகுற? யார் உன்னை என்ன சொன்னா? ஏன் நெட்டு இப்படி இருக்க? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எதுக்கு பின்னாடியே இப்படி விரட்டிக்கிட்டு துரத்திக்கிட்டு வரணும்? நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன், அவ்வளோதான். நான் வீட்டுக்கு போறது குத்தமா? வீட்டுக்கு அப்போ போறதே இல்லையா? என் மாமியார் என் திட்டம், அதனால நான் போறேன், அவ்வளோதான். இங்க பாரு, நிமிர்ந்து பேசணும் சொன்னேன் உன்னைய. இப்ப யாரு உன்னை என்ன பண்ணா? நீ ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு யாரோ எவரோ யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கற? ஏன் எவரோ ஏதோ மாதிரி பேசுற நீ? நெட்டு எது வந்தாலும் என்ன சொல்ல போறியா இல்லையா நீ? ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் என்னன்னு சொல்றது? ஏன் நெட்டு என்னைக்காவது ஒரு நாளாவது நாங்க வேற நீ வேற உன்னை பிரிச்சு பாத்துருக்க மாட்டாங்க. ஏன் நெட்டு இது கூட உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல? அப்ப எங்களுக்கு இல்லையா? எங்ககிட்ட சொல்ல மாட்டியா? என்னகிட்ட சொல்லு நெட்டு என்னன்னு. இத்தனை நாளும் நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல. நான் யாரோ, நீங்க யாரோ, நான் எல்லாருக்கும் ஒவ்வொருத்திரியம்மா சும்மா காமெடி பீஸா ஏதோ உங்களுக்குலாம் சும்மையா தான் இருக்கிறேன். ஏய் என்னபடி பேசுற? என்ன பேசுற? யாரை பார்த்து யார்கிட்ட இப்படி பேசுற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏய் கிழவி, இங்க பாரு, அக்கா அவ மனசு புண்படுற மாதிரி எதுவும் பேசாது. சொல்லவே வேணாம். அவளை ஏதாவது நீ பேசுறியா கிழவி? அவ இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு இப்பெல்லாம் மனசு வந்து போய் பேச மாட்டாளே ஒரு நாள். அப்படி விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணுவோம், நக்கல் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் பல்ல காமிச்சிட்டு போறவன் இன்னைக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா. மனசு வந்து போய் அழுதுறானா? நீ ஏதாவது சொன்னியா கிழவி? அதெல்லாம் யாரும் என்னை ஒன்றும் சொல்லலை. அந்த ஆட்டோவை போட்டியா நீ மிரட்டுற? அந்த ஆத்தெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆட்டாவா? எப்போதும் கோரமட்ட கிழவி, பேரிக்கமட்ட கிழவி, அப்படி இப்படி நான் நக்கலா பேசுவேன். இன்னைக்கு நான் ஆட்டா போடுறேன். அப்ப இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிழவி ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அவளை என்ன சொன்ன நீ? ஐயோ நான் என்னடி சொல்ல போறேன்? எப்போதும் பேசுற மாதிரி பேசுவேன், விவரம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். வேற என்னடி சொல்ல போறேன்? யாத்தா உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? நெட்டு நீ ஏன் திட்டுற? என்ன விவரம் இல்லாம இருக்க? அதை விட விவரமா யாரும் எதுவும் பண்ணிட முடியுமோ? நெட் இல்லாட்டி ஆஸ்பத்திரியில ஒண்ணுமே நடக்காது. அங்கே ஓட கொள்ள வைக்க மெடிக்க மாத்திரம் அது பண்ண இது பண்ண என்ன விவரம் இல்லாம இருக்க? அதை திடிக்கிறிய? அதானே என்ன கேள்வி? நாங்க தான் ஏதோ நக்கலுக்கு பேசுவோம் கொள்வோம்னு. எங்களை விட அவ படிச்சிருக்கா தெரியும்ல. படிச்ச பிள்ளைக்கு என்ன விவரம் தெரியாம இருக்க போறா? ஐயோ என்னாலயா உங்க குடும்பத்துல பிரச்சனை? அதெல்லாம் யாரும் என்னை ஒன்றும் சொல்லலை, விடுங்க. இந்த பிரச்சனை இதோட விடுங்க. முதல்ல எல்லாரும் உள்ள போங்க, நான் போகணும். ஏய் நீ சும்மா வாயை மூடிட்டு இருமடி. சொல்லுங்கம்மா, என்னம்மா சொன்னீங்க நெட்டுவ? அடே சுருளே, நான் என்னடா சொன்னேன்? பேரட காணாமல பதறி அடிச்சு தேடுனேன். அப்ப எதுவும் கோவத்துல வார்த்தை வாயில எதுவும் வந்திருக்கா சொல்லி இருந்திருப்பேன். வேற என்னடா சொல்ல போறேன்? கிளம்பி நீ ஒன்னும் சொல்ல வேணாம், நீ கொஞ்சம் மயிறு யார் ஒன்னும் சொல்லல. ஐயோ அடியலே யாண்டி இப்படி அழுகுற? ஒரு நாளும் ஒரு காரணம் இப்படி அழுக மாட்டாளே. என்னதான் ஐயா அவளை அப்படி சொல்லி தொலைச்சியா? அழுகாதடி அழுகாத. ஐயா அதுதான் பெரிய மனுஷன் சும்மா இருந்தாலும் சொல்லியிருக்கேன், அதுக்கு இப்படி அழுகுவேன். அழுகாதடி. என் நெட்டு பிள்ளை அழுகவே மாட்டா. கேள்வி என்ன அப்படி என்ன சொன்ன? நீ ஏதாவது தேவையில்லாத பேசியிருப்ப, அந்த மனசு உடைச்சு போய் இப்படி அழுகுறா. இல்லாட்டி என் நெட்டு பிள்ளை அழுகவே மாட்டா. அடியே அடி வள்ளிக்குட்டி, உன்னைகிட்ட நான் அப்படி ஆடி நடந்துக்கிறேன். ஊருமே எடுத்து தானடி பேசுவேன். பேர பிள்ளை
எப்போதுமே இப்படிதானே சொல்லுவ. நீ என்ன விவரமா இருக்கிற, அப்பா தான் உன்னை என்ன வளர்த்தாங்க. உன் வயசு பிள்ளைல பாரு எப்படிலாம் இருக்குதுங்க. உன் மாமியா பேசுறதுலயும் தப்பு இல்ல. நீ குடும்ப பொம்பளையா ஒழுங்கா குடும்பத்தை கவனிச்சுனா உன் மாமியா கறியா திட்ட போறாருலாம் எப்போதும் தானே சொல்லுவேன். ஆனா நீ என்ன சொன்ன, நம்ம நாங்க இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்காத, எங்க வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்ற பத்தியா. அப்ப யாரோ கண்டு இருக்க கண்டு தானே இப்படி வீட்டுக்கெல்லாம் வராதுன்னு சொல்லிவிட்ட. அதுதான் எனக்கு மனசு தாங்கல. எப்படி கிளவி நீ அப்படி சொல்லலாம்? ஐயோ, வீடு பக்கம் வராதுன்னு சொன்னுச்சா? வீடு பக்கம் வராதுன்னு சொன்னியா நெட்டுவ? இங்க பாரு கிளவி, நன்றி இல்லாம பேசாத. அவ என்னென்ன நம்மளுக்காண்டி பண்ணிருக்கா தெரியுமா? நாங்க கஷ்டப்பட்டு அடுத்தவள சாப்பாடுக்கு இல்லாத நேரத்துல அங்க இருக்கிற கொட்டாய் உனக்கு யார் கிளவி போட்டு கொடுத்தா? அவன் கை காசை வச்சு போட்டுக்கிட்டியா? அத கூட அவ போட்டு தந்தா கிளவி. நன்றி கடுப்புல பேசாத. நானும் பேசணும் சொல்ற மாதிரி ஏன் உனக்கு இந்த புத்தி? அவளே அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. நாங்க இருக்க பக்கம் வராத, போயிரு வீட்டுக்கு வராதேன்னு சொன்னியா? எப்படி கிளவி மனசாட்சி இல்லாம மனசாட்சி செத்துட்டா பேசுவீங்களா அப்பப்ப? அதென்ன உனக்கு புள்ள பிறந்தா இப்படிதான் வச்சுக்கிருவியா? ஏய், அவன் என்னைய வேற அவளை வேற யாரையும் நாங்க பாத்துக்கிற மாட்டோமே, அவளை அப்படி நினைக்க மாட்டாளே கிளவி. அப்ப நான் அவளுக்கு புள்ள பிறந்தா எல்லாரையும் ஒன்னாதான் நினைப்பா. அப்படி பார்த்தா அந்த நர்சுல ஊசி போடும்போது ஒன்னேட்டு தான் சொல்லிட்டு போச்சுன்னு சொன்னாங்க. அப்ப ஒன்னே நாங்க என்ன பண்றது? வச்சிருந்த புள்ள வச்சிருந்தா அவன் தூங்கிட்டு இருந்தா மடியில, நர்ஸ் ஒன்னு தானே சொல்லிட்டு போச்சுன்னு சொன்னாங்க. அப்ப நீ தானே சொன்ன, அப்ப நீ அசால்ட்டா வந்து படுத்துக்கிட்டு அவளை அப்படிலாம் பேசுவியா? ஐயோ, இத இழுத்து பேசுறாளே. மத்ததுக்கு நம்மள பேசுறான்னு திட்டினாலும் பரவாயில்ல. ஆத்தாக்காரி புள்ளைய தூக்குனதே சொல்லி போடுவாளோ அந்த வள்ளிக்குட்டி. இங்க பாருங்கம்மா, இங்க பண்றது ரொம்ப தப்பு. என்ன பதட்டமா இருக்குது? உங்களுக்கு இருக்க பதட்டம் தான் எனக்கு இருந்திருக்கும், எனக்கு இருக்கிற பதட்டம் தான் நெட்டுக்கு இருந்திருக்கும். அது எப்படி வராத போகாத இருக்காங்க எப்படி நீங்க சொல்ல போச்சு? அதெல்லாம் ரொம்ப தப்புமா. இங்க பாருங்க, வயசு கூடுதே தவிர அனுபவம் இல்லாம எதுவும் பேசக்கூடாதுமா. இப்பெல்லாம் நம்ம பேசுற வேலை வச்சுக்கிறாதீங்க. நம்ம வள்ளிக்குட்டி தானே ஒருவேளை பேசுறேன். தப்புதான். ஆத்தத்துல பேசுற வார்த்தையும் கோவத்துல பேசுற வார்த்தையும் எனக்கு தப்புலத்தான் போய் முடியும். நானும் வாய் விட்டு பேசிருக்க கூடாது. நம்ம வீடு கொள்ளணும் உரிமையா வரவல நான் அப்படி பேசிருக்க கூடாது. தப்புதான்டா. நெட்டு விடு நெட்டு. அம்மா ஏதோ வயசானவங்க தெரியாம வாய் விட்டான்னு சொல்றாங்கல்ல, நீ இதுக்காக இப்படி கோச்சிட்டு வரமாட்டே போக மாட்டேன்னு கிளம்புவியா? நல்லாவா இருக்குதெல்லாம்? பிள்ளைய பிறந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை நெட்டு. அவங்க பேசுறது எதுவும் நீ காதுல வாங்காத நெட்டு, விட்டு தள்ளு. ஆமாடி நெட்டு, அடியே உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எனக்கு சுருக்கடின்னு சொல்லிச்சு அந்த அத்தை. இப்படி வார்த்தையை விட்டு சொன்னவனே அது என்ன பண்ணி தொலைகிறதுமா? சரி விட்டு தள்ளு. ஏக்கா, விட்டு தள்ளுன்னு சொல்லுவேன். விட்டு தள்ளு. பாவம் அவன் மனசு எப்படி நொந்து போயிருக்கு. அவளை நம்மள கூட சேர்ந்து பிள்ளைய கண்டு பதறதனக்கா செஞ்சா அப்புறம் கிளவி பிள்ளை பேசுறது தப்பு தானே. இங்க பாரு கிளவி, இன்னமே குடும்ப பொம்பளை ஆயிரு, அப்படி இரு இப்படி இரு, மாமியா சொல்ற மாதிரி ஏன் புள்ள பெத்துக்காம இருக்கா அப்படி இப்படின்னு அவளை பார்த்து எதையாவது நீ சொன்னதே காதுல வந்துச்சு அவ்வளவுதான். அவளை பத்தி என்ன தெரியும்? நீ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. என்ன தெரியும்? வீட்டுக்கு வர்றது ஓடுறது நக்கல் அடிக்க கிண்டல் அடிக்கிறது ஜாலியா பேசுறதுனால அவ ஒண்ணும் தெரியாதவன் ஒண்ணுக்கு ஆகாதவன் நீ பேசுவியா வச்சு? இந்த மாதிரி பேச்ச இன்னையோட விட்டு போய் கிளவி. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஆமா, திட்ட வேணாம். பண்றதெல்லாம் பண்ணி புடுது. அப்புறம் வாய் தவறிடுச்சு, தெரியாதனமா பேச்சு வந்துருச்சுன்னு எதையாவது சொல்றது. ஏன் பேசுற வார்த்தை இல்லாம ஆயிருமா? இங்க பாரு, கோவத்துல 1000 வார்த்தை பேசலாம், வார்த்தை அள்ளி விட்டு போலாம். கொட்டின வார்த்தையை திரும்ப எடுக்க முடியுமா? ஆமா. வள்ளிக்குட்டி யார் வீட்டுக்கு திட்டு போறாடி? திட்டிட்டு பாரு. நான் பண்ணது தப்பு தானே, திட்டிட்டு போறேன். நல்லா இருப்படி அந்த பையன் தூக்கிக்கிட்டு வாடி, உன் காலில் வேணா விழுவா. அதான் மனுச்சுக்கன்னு சொல்றானேடி. ஏன்டி இப்படி கிளவி, நீ சும்மா தேவையில்லாத என்ன பேசி மனசு சங்கடப்படுத்தாத. என்ன மன்னிச்சுக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ சொன்னது எனக்கு வருத்தமா இருந்துச்சு, மனசு பாரமா இருந்துச்சு. அதை நினைச்சு பார்க்கும் போது கிளவி வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிருச்சு அப்படின்னு. அவ்வளவுதான். அதனால மன்னிச்சுக்கிறேங்கிற பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத கிளவி. அப்புறம் என்ன படி? அப்புறம் வாடி வள்ளிக்குட்டி, நீ இல்லாட்டி நல்லா இருக்காது எனக்கு. இவ்வளவு வேற இருந்தாலும் எனக்கு துணைக்கு நீ இருந்தா தாண்டி பொழுது போகுது. நீ இல்லாட்டி எனக்கு ஒன்னும் ஓடாது, கை ஓடாது, காலும் ஓடாது வள்ளிக்குட்டி. நீ இருந்தாதான் நல்லா இருக்கும் அந்த இடம். வாடி. நீ என்ன சொல்லி வந்த? உன் தோசைக்காரிய பிள்ளை பிறந்து வீட்டுல கொண்டாந்து விடுற வரைக்கும் அவ கூட இருப்பவன் தானே சொல்லிட்டு வந்த. அப்புறம் என்ன நான் பேசுறேன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ள வந்து நல்லபடியா என் பேரனும் பேத்தியும் வீட்டுல கொண்டாந்து விட்டு போடி வாடி. நெட்டு, அதான் அம்மா அப்படி சொல்றாங்கல்ல, விட்டு தள்ளு நெட்டு. எங்களை எல்லாம் பேசுறத பேச அப்படி எங்களை பேசுற மாதிரி தான் உன்னையும் சொல்லிட்டாங்க. தப்புத்தான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக விட்டு தள்ளு நெட்டு. சரியா சொல்லி சரி. அடியே வள்ளிக்குட்டி, அப்ப உன் பையன் முட்டை எடுத்துக்கிட்டு போவா உள்ள? அதுல நான் எடுத்துக்கிறேன். சரி, பையன் தா நெட்டு, நீ பையன் தா.
எங்க எல்லாரும் இங்க நிக்கிறியா? புள்ளைய தனியா போட்டு வந்தீங்களா? இல்லையா, நான் ஓடியாந்த உடனே மச்சான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆளுதான் கூப்பிடுறாங்க. மச்சான் இருக்காரு ரூம்ல. சரி சரி, அண்ணன் இருந்தா சரி சரி. இங்க பாருங்க ஐத்த, திரும்பவும் நான் பேசாம தான் நின்றே, பேசப்படாதுன்னு. திரும்பவும் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்னைக்கா இருந்தாலும் நாங்க வேற அவ வேற இல்ல. பாக்குற உங்களுக்கு தான் தெரியும் வேற வேறயா. நாங்க மனசுக்குள்ள என்னைக்கு நாங்க ஒத்துமையா ஒண்ணா தான் இருப்போம். இப்படி யாரும் நோவு அடிச்சது பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்காதீங்க. அப்படித்தான் சொல்லுவேன். நல்லா சொல்லுதா. நான் என்ன நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நல்ல நாள் திட்டு திட்டி இப்படி சொன்னா கூட தப்பு இல்ல இந்த கிழவிய. இல்லடி பத்துக்கிட்ட எனக்கு தெரியாதாடி உங்களை பத்தி. அது தெரியுமடி, பேர காணான்னு பேசிவிட்டோம்னு சொல்றேன்லடி. சரி 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 சரி, விடுங்க விடுங்க விடுங்க, உங்க பிரச்சனையை விடுங்க. திரும்ப திரும்ப பாவம் டோரமண்டையை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாதே, விடுங்க வாங்க.